என்னுடைய மகாவராகி டிவியில் வராகி அம்மாவுடைய அதீத அற்புதங்களை நான் பார்த்துட்ருக்கோம். வராகி அம்மா இந்த கலியுகத்தில் பிரத்யட்ச கடவுளாக இணைகின்ற தன்மையெல்லாம் என்னுடைய மகாவராகி யூடியூப் சேனலில் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருகின்ற தாயாக வராகி அம்மா இருப்பாங்க. இந்த வராகி அம்மா பற்றிய அற்புதங்களை இன்றைக்கு அஸ்ட்ரோமன் தடைக்கு சொல்கின்ற பாகியத்தை நான் பெற்றமைக்கு திரு கண்ணன் சிவாச்சாரியருக்கும் திரு காமேஷ் சிவாச்சாரியருக்கும் நன்றி கூறுகின்றேன். இந்த அற்புத அலங்காரத்தை செய்திருக்கவர் யார் என்று சொன்னால் திரு நடராஜன் சிவாச்சாரியார். பல கோயில்களுக்கு அம்பாளை அலங்காரம் பண்ணுகின்ற அந்த ஒரு அழகான ஒரு புண்ணியமான ஒரு கைங்கரியத்தில் இருக்கிறாரு. அவர் அருளால் இன்னைக்கு அம்பிகை அருளால் கைங்கரியத்தால் இன்னைக்கு வராகி அம்மனுடைய அற்புத அருளை பார்த்துட்ருக்கோம். வராகி அம்மா கலியுகத்திலுடைய கண் கண்ட தெய்வம். வராக மூர்த்தியுடைய அவதாரங்களில் இந்த வராகி அம்மாவுடைய அவதாரமானது மிக சிறப்பான ஒரு அம்சமாக இருக்கின்றது. விஷ்ணு அவதாரத்தில், விஷ்ணு புராணத்தில் 10 அவதாரங்களில், தசாவதாரங்களில் வராக அவதாரத்தோடு இணைந்த தன்மையாக வராகி அம்மா இணைந்திருக்கின்றார்கள். வராகி அம்மா இந்த பூமி தாயினை பண்டாசுரன் என்ற அரக்கனானவர் இந்த பூமிக்குள்ளே அமைந்து இந்த பாய் போல இந்த பூலகத்தை சுற்றி கொண்டு அப்படியே ஒரு அண்டம் விட்டு அண்டம் செய்கின்றார்கள். அப்போது அந்த மொத்த பூமியும் அந்த பண்டாசுரன் அபகரித்து சொல்கின்ற காலகட்டத்திலே 7 வகையான அண்டங்கள் இந்த உலகில் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த 7 வகையாக அண்டத்தில் இந்த பூமாதேவியோடு இருக்கின்ற இந்த பூமியினை பண்டாசுரன் அப்படியே முழுக்க அபகலம் செய்து அதை அப்படியே கடலுக்குள்ளே அப்படியே மூழ்கி விட்டதாக ஒரு ஐதீகம். ஒரு அண்டம் விட்டு அண்டம். எல்லாரும் நினைப்பாங்க பூமியில் வராக அவதாரம்னு சொன்னால் பூமியிலேருந்து அம்பாளை தாயை பூமி தாயை மீட்டெடுத்துக்கிறாங்க. எப்படி பூமிக்கே சுற்றி கடலாக இருக்குது, அதுக்குள்ளே எப்படி மீட்டெடுப்பாங்கன்னு இல்லை. எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா ஐதீகம், பண்டாசுரன் பூமிக்குள்ளே நடுவில் அப்படி புகுந்து மொத்த பூமியுமே தன்னை சுற்றி ஒரு பாயாக சுருட்டி கொண்டு அண்டம் விட்டு அண்டம் சொல்கின்றாங்க. மொத்தம் 7 அண்டம். இந்த பூமி இந்த ஒரு அண்டம் விட்டு அண்டம் எடுத்து சொல்கின்ற காலகட்டத்திலே பார்க்கடல் எல்லாமே இருக்குது. இந்த பூமிக்கு அடுத்ததாக பார்க்கடல் இருக்குது. அங்கே தான் பெருமாள் அனந்த சைன பெருமாளாக இருக்கிறார். அப்படி கடலுக்குள்ளே பூமி தாய் சுருட்டி பூமியோடு எடுத்து சொல்லும் பொழுது இந்த பெருமாள் வராக ரூபத்தில், பன்றி ரூபத்தில், வராக ரூபத்தில் பெருமாளானவர் கடலுக்குள்ளே செல்கின்றார். அப்போ பெருமாள் வராக ரூபத்தில் கடலுக்குள்ளே செல்கின்ற நேரத்திலே பெருமாளுடைய சகோதரியாகப்பட்ட ஆதிபராசக்தி சாமுண்டேஸ்வரி அம்பாள், ஆதிபராசக்தி லலிதாம்பிகை ராஜராஜேஸ்வரி என்ன செய்கிறார்கள்? வராகி அம்மாவுடைய அவதாரமாக எடுக்கிறார்கள். அவங்களும் ஒரு பன்றி அவதாரமாக இணைந்து அவங்களும் கடலுக்குள்ளே சென்று அடுத்ததாக இந்த வராக மூர்த்திக்கு கொம்பு இல்லையா, 2 கொம்புக்கு நடுவில் இந்த பூமியை இந்த அம்மா கொம்பால் தூக்கி அந்த வராக மூர்த்திக்கு பூமி தாயை ஒப்படைக்கிறார்கள். அதை எடுத்துக்கொண்டு வராகமூர்த்தியானவர் பூமியை திருப்பியும் அண்டத்தை விட்டு அண்டம் எடுத்து ஒரு பூமியை திருப்பியும் உருவாக்குகிறார் பண்டாசுரனை அழித்து. இந்த தன்மை தான் இந்த வராக அவதாரத்தினுடைய தோற்றத்தினுடைய பிறப்பு சக்தியாக யார் இருக்கிறார் என்று சொன்னால் பெருமாளுடைய சகோதரியாக இருக்கிறவர் பராசக்தியானவர்கள் வராகி அவதாரம் இருக்கிறார். பிராமி, கௌமாரி, மாகேஸ்வரி, வைஷ்ணவி, வாராகி, இந்திராணி, சாமுண்டேஸ்வரி. அம்பிகை இந்த நவராத்திரியில் ஒவ்வொரு அழிவுக்காலம் வருகின்ற நேரத்தில், ஒவ்வொரு அரக்கனுடைய தோற்றம் வருகின்ற நேரத்தில்னா ஆதிபராசக்தி உருவெடுக்கிறார். அப்படி ஒவ்வொரு பிராமி என்ற பிரம்மனுடைய அவதாரத்திலையும், மகேஸ்வரனுடைய அவதாரத்திலையும், அடுத்தது முருகனுடைய அவதாரத்திலையும், அடுத்ததாக வைஷ்ணவி தாயாருடைய அருளாலையும், இது போல வராக பெருமாளுடைய அருளாலையும், அடுத்ததாக இந்திராதி தேவர்களுடைய அருளாலையும், அடுத்ததாக இதை அத்தனையும் சேர்ந்து பிராமி, கௌமாரி, மாகேஸ்வரி, வைஷ்ணவி, வாராகி, அடுத்ததாக இந்திராணி, இப்படி ஒவ்வொன்றா எடுத்து இவர்களால் முடியாத போது இவர்கள் அனைவரும் சேர்ந்து 7வது அவதாரமாக சாமுண்டீஸ்வரியாக அவதாரம் எடுக்கிறார்கள். சாமுண்டேஸ்வரி வெற்றி செல்வியாக அவதாரம் இருக்கிறார். அதுதான் மகிஷாசுர மர்தினியும் அப்படிதான் அந்த அவதாரத்தினுடைய அந்த வெளிப்பாடு. அப்போது இந்த 5வது அவதாரமாக இருக்கின்ற வராகி அம்மாவுடைய தோற்றம் எங்கே வருகின்றது என்று சொன்னால் வராக பெருமாளுடன் இணைந்ததாக இருக்கின்ற அவதாரம். அது மட்டும் இல்லை, இது ஒரு சிறப்பு அம்சம். எல்லாரும் நினச்சிருக்காங்க இந்த காலகட்டத்தில் வராகி அம்மான்றது ஒரு விஷயத்தை இப்போ தான் வந்திருக்குன்றது கிடையாது. இன்றைக்கு நேற்றைக்கு மட்டும் கிடையாதுங்க. இந்து புராணத்தில் மட்டும்தான் வராகி அம்மா
அம்மா அவதாரம்ன்றது கிடையாது. நீங்கள் பார்க்கின்ற வராகி அம்மா அந்த வாசலில் சுற்றி திரிகின்ற பன்றி என்று சொன்னால் அந்த பன்றி ரூபம் இல்லை, காட்டுப்பன்றி. அந்த காட்டுப்பன்றி என்று சொல்வது என்னன்னா, பூமியில் இருக்கின்ற அந்த காய் கனிகளை எல்லாம் அகண்டு தோண்டி எடுத்து உண்ணுகின்ற தன்மை. அதே போல தான் வராகி அம்மா நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற அந்த கர்மா என்கின்ற அந்த பூமியிலே தோன்றிய பிறவியினுடைய அந்த நம்மளுடைய கர்மாவோட தீய விஷயங்களை எல்லிருந்து மாற்றி நம்மளை தோண்டி எடுத்து ஆணவம், கண்மம், மலம், மாயை நமக்குள்ளே இருக்கின்ற அந்த மனிதர் சக்திக்குள்ளே அது அதர்ம சக்தி நமக்குள்ளே இருக்கும், ஒவ்வொருத்தர் உடம்புலையும் இருக்கும். இது அத்தனையும் நகற்றி விட்டு அம்பிகை என்ன செய்கின்றாள், நம்மளை வேரோடு அந்த கெட்ட சக்தி பிடித்து எடுத்து எப்படி வள்ளிக்கிழங்கு, மரவள்ளிக்கிழங்கு, ஆழ்வள்ளிக்கிழங்கு அப்படி வேரோடு எடுத்து அலம்பி உண்கின்றோமோ அதுபோல இந்த பராசக்தி வராகியமானவர்கள் நம்மளுடைய கர்மாவை வேரோடு எடுத்து நம்மளை காப்பாற்றிக்க தன்மையுடையதாக இருக்கிறார்கள் வராகியம். அதனால தான் இந்த பூவுலகிலே இந்த கலியுகத்தில் வராகியம்மா ரட்சியாக இருக்காங்க. எத்தனையோ வருஷம் 12 காலமாக இந்த வராகியம்மாவுடைய அற்புதங்கள் இருக்குது. ஆனால் உலகத்தில் பல்வேறு நாடுகளில் வராகியம்மா பற்றிய ஒரு தோற்றம் இருக்கின்றது. என்சைக்ளோபீடியான சென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒற்றை கொம்புடைய மிருகம் அது இந்தியாவில் உள்ள அடர்ந்த காட்டில் இருக்கின்றது சொல்லப்படுகின்றது. இந்த வராகியம்மாவுக்கு உருவம் கொடுக்கப்படுகின்றது. இதை அமெரிக்கா, ஐரோப்பியா, எகிப்து, கிரேக்கம் போன்ற பல்வேறு நாடுகளிலெல்லாம் அந்த ஒரு ஆய்வு ஆராய்ச்சியில் போனோம் அப்படின்னு சொன்னால் வராகி அம்மா இந்தியாவில் ஒற்றை கொம்புடைய மிருகமாக, காட்டில் இருக்கின்ற ஒரு மிருகமாக, ஒரு தேவதையாக, ஒரு மிகப்பெரிய ஸ்வரூபிணியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கும் குழந்தைகள் விளையாடுகின்ற அந்த ஒரு உருவ அமைப்பு, அந்த ஒரு விளையாட்டு, அந்த பொம்மை, அந்த ஒரு அமைப்பு இந்த தற்போது சட்டுன்னு எனக்கு ஞாபகம் வரதில்ல. குழந்தைங்க விளையாடும்ல, ஒரு அழகாக ஒத்தை கொம்புடைய ஒரு குதிரை மாதிரி வச்சுட்டு எல்லா இடத்துலையும் விளையாடும். அது எனக்கு சட்டுன்னு உங்களுக்கு ஞாபகத்து வரல. இந்த ஒரு வெளிநாட்டிலேருந்து வந்த அந்த ஒரு பொம்மை இது என்ன அப்படின்னா ஒற்றை கொம்புடைய ஒரு பொம்மை. இது எங்கேருந்து ஆரம்பிக்கப்பட்டது என்று சொன்னால் இந்தியாவில் இருக்கின்ற அடர்ந்த காட்டிலே இருக்கின்ற வனதேவதையாக இருக்கின்ற வராகி அம்மா. இவங்க ஒரே ஒருத்தங்க தான் காட்டில் வனதேவதையாக ஒற்றை கொம்புடையதாக அம்மா இருப்பாங்க. அவங்க உக்கிர சொரூபமாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு எகிப்து, இந்தோனேஷியா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, கிரேக்கம் போன்ற பல்வேறு நாடுகளை ஆதி காலத்திலேயே இந்தியாவில் காட்டுக்குள்ளே மிகப்பெரிய அதீத சக்தி வாய்ந்த ஒரு பெண், ஒரு மிருகம் கொண்ட ஒரு அம்சமுடைய ஒற்றை கொம்புடையவள் இருக்கிறார் என்று சொல்லி அந்த ஒரு வரலாறானது நமக்கு கிடைக்கின்றது. இதை பற்றிய முழு பதிவு மகாவராகி டிவியில் நான் சொல்லியிருக்கேன். அப்போது ஆதி 12 காலமாக உலகில் இருக்கின்ற பல்வேறு இலக்கியங்களில் பேசப்படுகின்ற ஒரு பொருளாக அம்மா இல்லை, பேசப்படுகின்ற ஒரு தெய்வமாக வராகி அம்மா இருக்கிறாங்க. அதுதான் வராகி அம்மாவோட சிறப்பு. நீங்கள் சாதாரணமாக சுற்றி திரிகின்ற காட்டுப்பன்றி இல்லை அம்மா வராகி அம்மா. ஒற்றை கொம்புடைய மிகப்பெரிய காட்டில் இருக்கின்ற வனதேவதை என்று உலகத்தில் இருக்கின்ற பல ஆராய்ச்சியில் சொல்லப்பட்டவங்க வராகி அம்மா. இந்த அம்மா வராக அவதாரத்தில் பெருமாடோடு தோன்றிய பராசக்தி அம்சம் என்ற வராகி அம்மா என்று சொல்லப்படுகின்றன. அப்பேற்பட்ட வராகி அம்மா இங்கே உத்தரகோசை மங்கையில் சுயம்புரு ஒரு வராகியாக இருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் தஞ்சாவூரில் சுயம்பு மகாவராகியாக இருக்காங்க. அடுத்ததாக பல்லூரில் மகாவராகியாக வராகியமாக இருக்காங்க. இந்த 3 ஸ்தலம் தான் இயற்கையாக வராகியம்மா பூமியிலே சுயம்பா தோன்றிய தன்மையாக சொல்லப்படுகின்றன. இதில் தஞ்சாவூர் மகாவராகி அம்மா தான் இந்த ராஜராஜ சோழனுக்கு வெற்றியை தேடி கொடுத்ததாக சொல்லப்படுகின்றன. வெற்றிக்குரிய தேவதையாக சொல்லப்படுகின்றது. ஒரு மன்னன் ஒரு போருக்கு செல்கின்றான் என்று சொன்னால் அந்த போருக்கு செல்லும் போது கொற்றவை வழிபடுவதாக தொல்காப்பியம், புறப்பொருள் வெண்பாமலை போன்ற நூட்களில் சங்ககால பாடல்கள் சொல்லப்படுகின்றன. வெற்றிக்கு வேண்டும் என்று சொன்னால் கொற்றவை வழிபாடு இருக்கு. மன்னன் வெற்றி பெற்ற உடனே அவர்கள் என்ன செய்வார்கள், பரணி திருநாளாக கொண்டாடுவார்கள். இதுதான் தக்கியாத்து பரணி, கலிங்கத்து பரணி. 1000 போரை வென்றவர்கள் தான் இந்த பரணி திருநாளை கொண்டாட முடியும். அப்பொழுது போருக்கு செல்வதற்கு முன்பாக கொற்றவை வழிபடுகின்ற ஒரு தன்மை இருக்கின்றது. வெற்றி, கரந்தை, வஞ்சி, தும்பைன்றதுக்கு முன்பாக இந்த கொற்றவை வழிபாடு. இந்த கொற்றவை என்பவள் யார் என்று சொன்னால் மகாசக்தி பொருந்திய காளி.
இந்த கொற்றவியிடம் வேண்டியதை வேண்டிய வரமாக கொடுப்பாள். எதிரிகளை பகையை அழித்து வெற்றி தரக்கூடிய வெற்றி செல்வியாக வராகி அம்மா இருக்கிறார்கள். இன்றைக்கும் கடல் கடந்த இன்றைக்கு விமானமோ பெரிய பெரிய அறிவியல் ரீதியான சாதனங்கள் இல்லாமல், அந்த ஒரு ஆயுதங்கள் இல்லாமல் ராஜராஜ சோழன் உலகிலே பல நாடுகளை கைப்பற்றி இந்தியாவுடைய பெருமையை சோழ சாம்ராஜ்யத்தை நிலைநிறுத்துவதற்கு காரணமாக இருந்தவர்கள் யார் என்று சொன்னால் தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயில் இருக்கின்ற தஞ்சாவூர் மகாவராகி அம்மா. அவங்க பல நெடுகாலமாக பூமிக்குள்ளே புதைந்திருந்து அப்புறம் புதைப்புற ஆராய்ச்சி மூலமாக அதுக்கப்புறம் ஒருத்தர் கனவுல தோன்றி திருப்பியும் மகாவராகி உருவெடுத்து இன்றைக்கு தஞ்சாவூர் மகாவராகி அம்மா காட்சி அளிக்கின்றார்கள். இன்றைக்கு கலியுகத்தில் நமக்கு வெற்றியை தருகின்றவர் யார் என்று சொன்னால் மகாவராகியாக இருக்கின்றவங்க. எனக்கு காட்சி கொடுத்தது என்று சொன்னால் பல்லூர் வராகி. அந்த பல்லூர் வராகி மூலமாக தான் பகிர்ந்ததால் இந்த வராகி அம்மாவுடைய சிறப்பு எல்லாரும் நினச்சிருக்காங்க. செய்வினை, பில்லி, சூன்யம், மந்திரம், மாரியம், ஏவல், தந்திர சாதம் எதுவாக இருந்தாலும் அம்மா தட்டி அப்படியே நகர்த்திட்டு போயிடுவாங்க. அதுதான் வராகி அம்மாவுடைய சிறப்பு. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா வராகி அம்மா அஷ்டலட்சுமி சொரூபிணி. இந்த வராகியுடைய அந்த ஸ்லோகத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஓம் குண்டலி புரவாசினி சண்டமுண்ட விநாசினி பண்டித்தே சிரோன்மணி சிவாராகி நமஸ்துதே அஷ்டலட்சுமி சொரூபிணி அஷ்டதாரித்ய நாசினி இஷ்டகாம பிரதாயினி சிவாராகி நமஸ்துதே லூம் வராகி லூம் உன்மத்த பைரவி ஓ பாதுகாப்பியோம் நமோ நமக. இதில் அஷ்டதாரித்ய நாசினி அம்பாள், அஷ்டலட்சுமி சொரூபி. ஏன்னா பூமி தாய் லக்ஷ்மியே அம்பாள் மீட்டெடுத்து கொடுக்குறாங்க. அப்போ வராக பெருமாளும் தாயார் இருந்தால் பூமிக்கு செல்வத்தை அள்ளி கொடுக்குறாங்க. அப்பேற்பட்ட மகாலட்சுமி தாயே அவங்கள மீட்டெடுத்ததுனால தாயார் மகாலட்சுமி வராகி அம்மாவை யார் யாரெல்லாம் வழிபடுறாங்களோ ஐஸ்வர்யத்தையும் தருவதாக சொல்லப்படுவதாக ஐதீகம் சொல்லப்படுகின்றது. இங்கே மீண்டும் ஒரு முறை ஸ்ரீ தர்மசாஸ்திர ஐயனார் திருக்கோயில் ஆழ்வார் திருநகர் சென்னை வலசரவாக்கத்தில் இருக்கின்றது. நீங்கள் தொடர்ந்து காலையிலும் மாலையிலும் இங்கே தொடர்ந்து ஆச்சாரமான பூஜை நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இந்த ஆச்சாரமான பூஜையில் தர்மசாஸ்தா பூர்ண புஷ்கலா சமேத தர்மசாஸ்தா இருக்கிறாங்க. அடுத்ததாக ஆதிசங்கரர் இருக்கிறாரு, அதே போல் சங்கராச்சாரியார் இருக்கிறார். ஒவ்வொரு அனுஷ நட்சத்திரத்திலையும் இங்கே பூஜை நடக்கின்றது. அதே போல் சிவபெருமான் இருக்கிறார். அடுத்தது மீனாட்சி சுந்தரேஸ்வரர் இருக்கிறாங்க. அடுத்ததாக அன்னபூரணேஸ்வரி, மங்களாம்பிகை, விஷ்ணு துர்க்கை, ஆஞ்சநேயர், அப்புறம் ராகு கேத்துவோடு இணைந்த சர்பம், அதுக்கப்புறம் வள்ளி தேவியோடு இருக்கின்ற முருகருடைய அம்சம், அதே மாதிரி சண்டிகேஸ்வரர், அடுத்ததாக சாய்பாபா, அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இங்கே பைரவர், இதற்கு மூலமூர்த்தியாக ஆனந்த நித்யானந்த விநாயகர். இதோடு இணைந்த ஒரு அருமையான திருத்தலம் தான் இந்த ஐயனார் திருக்கோயில். 12 காலமாக துர்க்கை சித்தர் அருளால் இங்கே இருக்கின்ற குருசாமியோடைய அவருடைய அருளாலையும் இங்கே கோயில் ஆலயம் எழுப்பப்பட்டதும் இல்லாமல் பல வருடங்களாக ஐயப்பன் சபரிமலைக்கு பல பக்த கோடிகளை சென்று சேர்த்து அவர்களை புண்ணியவானாக்கிய பெருமை இங்கே இருக்க குருசாமிக்கு உண்டு. இன்றைக்கு இந்த கோயிலை தர்மகர்த்தாவை இணைந்து கொண்டு திரு கண்ணன் சிவாச்சாரியார் மற்றும் திரு காமேஸ்வரன் சிவாச்சாரியார் நிர்வாகியாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். உங்களை தர்மசாஸ்திர ஐயனார் திருக்கோயிலுக்கு வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இப்போ வராகி அம்மா பற்றி பேசுகின்ற காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா அஷ்டலட்சுமி சொரூபிணியாக வருகின்ற மகாலட்சுமி தாயாராக இருக்கின்ற அம்பிகை. அடுத்ததாக அவங்களோட சிறப்பு அம்சம் என்னன்னு சொன்னால் அந்த வராகி அம்மாவை வராகி மாலைன்ற ஒரு அஷ்டோத்தரம் இருக்குது. உங்களுக்கு யார் யாருக்குன்னா பிரச்சனைகள் தோன்றுகின்ற நேரத்தில் கோயிலில் சென்று வராகி அம்மா மாலை படிக்கிறது. அதே போல் அந்த நேர நமக்கு இருந்தேன்னா வராகி அம்மாவுடைய நாமாவளி இருக்குது. 1008 சகஸ்நாமங்கள் இருக்குது. வராகி அம்மாவை ஒரு பிரத்யட்ச தெய்வம் என்ன சொன்னால் நீங்கள் நினைத்த மாற்றத்தை கொடுக்க காட்சி தருகின்றவங்க. பல பேருடைய வாழ்க்கையில் வராகி அம்மா தேடி தான் சென்று கொண்டிருக்கிறார்கள். திடீர்னு எனக்கு பன்றி ரூபத்தில் வராகி அம்மா வந்துட்டு போகிறாங்கன்னு சொல்லுவாங்க. உடனே யூடியூப் சர்ச் பண்ணுவாங்க, வராகி அம்மா யாருன்னு கேட்டானா அப்போ தெரியும். ஆனால் எங்கிட்ட தேடி வரும்போது மகாவராகி டிவி, ஸ்ரீ வராகி சோல் பியூரிட்டி, ஸ்ரீ வராகி ஆத்ம ஞான தூய்மை பீடத்தில் இணைந்தவங்க எல்லாம் பார்த்தோம்னா நான் அவங்களுடைய அனுபவம் என்னன்னா வராகி அம்மா உங்களை தேடி இருக்கிறார்கள் சொன்னால் உங்களுடைய குலதெய்வமானவர்கள், இஷ்ட தெய்வமானவர்கள் உங்களுடைய கஷ்டங்களையும் உங்களுடைய துஷ்டங்களையும் உங்களுடைய தீமைகளையும் விளக்குவதற்காக வராகி அம்மாவே நமக்கு ஒரு சேனாதிபதியாக, எப்படி லலிதாம்பிகைக்கு சேனாதிபதியாக இருக்கின்ற வராகி அம்மா, அஸ்வரூடா வராகி அம்மா இன்றைக்கு அந்த குலதெய்வத்தினுடைய அம்சமாக நம்மை காக்கின்ற தெய்வமாக பிரத்யட்ச தெய்வமாக வருகின்ற
தன்மை தான் வராகி அம்மா. அதனால தான் வராகி பக்தர்களுடைய அம்சம் பெருகி கொண்டிருக்கின்றது. மகாவராகி சேனலில் பார்த்தீங்கன்னா, என்னோட சேனல்லையா முதல்ல எனக்கு வராகி அம்மா காட்சி கொடுத்தாங்க. விளக்கிலேயே காமாட்சி அம்பாளுடைய முகமே, அந்த லக்ஷ்மி முகமே வராகி அம்மா மாறித்து. அதே போல் அங்கே கருமாரியம்மன் விளக்கு, அந்த கருமாரியம்மன் முகமே வராகி அம்மாவாக மாறித்து. அடுத்தது பார்க்கணும், விளக்கு ஏற்றினோம் அப்படின்னா ஜோதியில் வராகி அம்மா காட்சி தர ஆரம்பித்தாங்க. ஸ்ரீ வராகி சோல் பியூரிட்டி வராகி ஆத்ம தாய்மையாக மகாவராகி டிவி சேனல் யூடியூப்பை பார்த்தீங்கன்னா தெரியும். பக்தியோடு இந்த வராகி அம்மாவை நினச்சி நீங்கள் விளக்கு ஏற்றினீங்க அப்படின்னு சொன்னால் அந்த விளக்குகளோட ஒளியில் ஆரஞ்சு கலரும் ப்ளூ கலரும் கலந்த, நீலமும் ஆரஞ்சும் கலந்த ஒரு ஒளி தெரியும். அப்போ நீங்கள் அதை புகைப்படம் எடுத்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா வராகி அம்மா அவ்வளோ அழகழகான காட்சி கொடுத்துருப்பாங்க. அவங்களுக்கு சக்கரவள்ளி கிழங்கு வேணுமா, அவங்க வீட்டில் தோட்டத்தில் வேணுமா பூ. எங்களுடைய கணவனுக்கு இருதய ஆப்ரேஷன் ஹார்ட் அட்டாக் வரும்போது இருதயத்தையே காமிச்சாங்க. அந்த ஹார்ட்டோட விஷயத்தையே அந்த கூட்டு பிரார்த்தனை விளக்கில் காமிச்சாங்க. பல பேருக்கு விளக்கில் காட்சி கொடுத்தாங்க இந்த மகாவராகி டிவி மூலமாக, ஸ்ரீ வராகி சோல் பியூரிட்டி மட்டுமாக. அது மட்டும் இல்லை, இந்த மகாவராகி டிவி ஸ்ரீ வராகி சோல் பியூரிட்டி மூலமாக இணைந்திருக்கிறவங்க வராகி ஆத்ம ஞான தூய்மைப்படத்தில் இறந்தவங்க யார் இணைந்திருந்தாலும் பல பேர் இறப்பின் கட்டம் வரைக்கும் போனவங்க கூட இன்றைக்கும் உயிர் படைச்சிருக்காங்க. அது ஒரு பெரிய சிறப்பம்சம். அது மட்டும் இல்லை, வராகி அம்மா என்ன செய்கிறாங்க அப்படின்னா, பானகம் குடிக்கிறாங்க, பால் குடிக்கிறாங்க, மஞ்சள் தண்ணி குடிக்கிறாங்க, மாதுளம்பழ ஜூஸ் குடிக்கிறாங்க, உத்தரகோச மங்கையில் கொக்கோ கோலா கூட குடிச்சிருக்காங்க. இது ஒரு திரு விக்கிரகத்துக்கு மட்டும் கிடையாது. அது மட்டும் இல்லை, புகைப்படத்தில் வராகியமாக இருந்தால் கூட அதில் கூட தண்ணி கொடுத்தாலும் பணம் கொடுத்தாலும் குடிக்கிறாங்க. இந்த அதிசயம் எங்கே நடந்ததுன்னா, ஸ்ரீ வராகி ஆத்ம ஞான தூய்மை பிடித்தின் மூலமாக மகாவராகி டிவியில் யார் எல்லாம் பார்க்குறாங்களோ, என்னோட கூட பேச வேண்டாம், மகாவராகி டிவியில் யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அவங்க யார் யாரெல்லாம் என்னோட சேனல் தொடர்ந்து பார்க்குறாங்களோ அவங்க வீட்டில் ஜோதி ரூபத்தில் காட்சி கொடுக்குறாங்க. அம்மா திருவுருவ படத்தில் கூட குடிக்கிறாங்க, விக்கிரகத்தில் பால் குடிக்கிறாங்க, நிழல் ரூபத்தில் வருவாங்க, இந்த செவுத்தில் ஓத ரூபத்தில் வருவாங்க, வேப்பமர நிழல் வரும். இது மாதிரி அத்தனையும் வராகி அம்மா காட்டுறாங்க. இது எனக்கு மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்க பல பேருக்கு இந்த அதிசயம் நடந்திருக்கு. அப்போது அதோடைய தாத்பரியம் என்ன அப்படின்னா, நீங்கள் நினச்ச பொழுதில் கூப்பிட்ட நேரத்தில் வராகி அம்மா அப்படின்னு கூப்பிட்டா வராகி அம்மா வந்துடுவாங்க. அதுக்கு அடுத்தது வராகி அம்மா பற்றி ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஏன்னா அஸ்ட்ரோமன் தேடையில் முதல்ல பார்க்குறீங்க, அந்த வராகி அம்மாவை கும்பிடுறவங்களுக்கு வராகி அம்மா கும்பிடாதீங்க பயமுடுதுவாங்க. கிடையவே கிடையாது. என்னுடைய ஸ்ரீ வராகி ஆத்ம ஞான தூய்மைப்படுத்தமாக ஆணித்தரமாக சொல்வேன், அஷ்டலட்சுமி சொரூபினியாக தான் வராகி அம்மா வருவாங்க. அப்படி வரும்போது அம்பாள் உங்களை காக்கின்ற ரட்சகி தானே தவிர துஷ்டர்களுக்கு, உங்களுக்கு தீமையை கொடுப்பவர்களுக்கு தான் உங்கள் துஷ்ட சம்ஹாரினி. உங்களுக்கு அழகான தாய், அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாள். அவங்க வாஞ்சியோட அவங்களுடைய கண்ணை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கருணை உடையவளாக தெரிவாங்க. நம்பி வராகி அம்மாவை கும்பிடுங்க. வராகி அம்மாவை நீங்கள் கும்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா முதல்ல அகல் விளக்கில் ஏற்றி அம்பாவை ஃபஸ்ட்டு கும்பிடுங்க. முதல்ல அப்படி விளக்கின் மூலமாக வராகி அம்மா கும்பிடுங்க. அடுத்து உங்களுடைய காமாட்சி அம்மன் மூலமாக வராகி அம்மா கும்பிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு நிறைய மிரக்கல்ஸ் உங்கள் வாழ்க்கை நடக்கும். அதுக்கப்புறம் திருவுருவத்தின் மூலமாக கும்பிடுங்க. அடுத்ததாக நீங்கள் விக்கிரகத்தை வாங்கலாம். நம்பி வராகி அம்மாவை நம்பி கும்பிடுங்க. வீட்டில் வச்சு வழிபடலாம். அம்மா அழகாக உங்களுக்கு வருவாங்க. அதே மாதிரி சாயங்காலம் 6 மணிலேருந்து 9-10 மணிக்குள்ளே வராகி அம்மாவை நீங்கள் கும்பிட்டு விடுங்க. அதீத சக்தியுடைய வல்லமை பொருந்திய தாயாக வராகி அம்மா வருவாங்க. அதே மாதிரி விடிகாலையில் இருட்டு நேரத்தில் சூரிய உதயத்துக்கு முன்பாக வராகி அம்மா கும்பிடணும். காசியில் ஒரு பாதாள வராகி, நான் சொன்னேன் இல்லையா, உத்தரகோசம் மங்கை, தஞ்சாவூர் வராகி, பல்லூர் வராகி. அடுத்ததாக முதல்ல இருக்கிறது காசியில் இருக்கிற பாதாள வராகி. அவங்க இரவு நேரத்தில் பைரவரோட இணைந்து ஊர் காவல் செய்துவிட்டு விடிகாலையில் சென்று அந்த கருவறையில் இப்போ அம்மா அடைஞ்சிருவாங்க. அதுக்கப்புறம் கருவறையை திறக்க மாட்டாங்க. திறந்தா அவங்க இறந்துருவாங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ கொஞ்சம் அம்பாளோட உத்தரவு கேட்டு ஒரு 7 மணி வரைக்கும் திறந்திருக்காங்க. உங்களுக்கு செல்வம் செழிக்கணும், வறுமை விலகணும்னு சொன்னால் ஓம் குண்டலிபுர வாசினி, ஓம் சண்டமுண்ட விநாசினி, ஓம் பண்டித்ய சிரோன்மணி சிவராகி நமஸ்துதே, அஷ்டலட்சுமி சுரூபிணி அஷ்டதாரித்ய நாசினி, இஷ்டகாம பிரதானி ஸ்ரீ வராகி நமஸ்துதே, லூமராகி லூமுன்முத்த வைரவி பாதுகாப்பியம் நமோக என்று அம்மாவை கும்பிடுங்க. அதே போல் அம்மாவுக்கு தேய்பிறை பஞ்சமி, வளர்பிறை பஞ்சமி உன்னதம். தேய்பிறை பஞ்சமி என்பது நம்மளுடைய கஷ்டங்கள் தேய்ந்து போவதற்கு கும்பிடுது. வளர்பிறை பஞ்சமி நம்ம மேன்மேலும் வளர்வதை கும்பிடுது. வராகி அம்மா கோயில் இருக்கிற இடத்துல பூஷணிக்காய் தீபம், தேங்காய் தீபத்தை ஏற்றி வராகி அம்மாவுக்கு கும்பிடும்போது நம்மளுடைய கஷ்டங்கள் விலகதாக சொல்லப்படுகின்றன. இந்த இரண்டும் கோயிலில் சென்று தான் செய்யணும். அதே மாதிரி வராகி மாலை கோயில் சென்று தான் படிக்கணும். அதே போல் வராகி அம்மாவுடைய காயத்ரி இருக்குது,
அதெல்லாம் சொல்லலாம். அதே போல் லலிதா சகஸ்ரநாமம், ஏன்னா அம்பாள் லலிதாம்பிகைக்கு சேனாதிபதியாக, படைத்தலைவியாக, சேனை தலைவியாக இருக்கிறாங்க. எப்படி அனுமனை வந்து கூப்பிடும்போது ஜெய் அனுமன் கூப்பிடாம ஜெய் ஸ்ரீராம் கூப்பிட்டாலே அனுமன் வந்து நிற்பாராம். அதே மாதிரி அம்பிகை லலிதாம்பிகையை நம்ம வழிபட்டாலே, லலிதா சகஸ்ரநாமம் சொன்னாலோ கேட்டாலோ உடனே வராகி அம்மா அங்கே வந்துடுவாங்க. யாருக்கெல்லாம் குலதெய்வம் சப்தகன்னிகள் இருக்காங்களோ, சப்த மாதர்கள் இருக்காங்களோ, கண்டிப்பாக அவங்க வீட்டில் வராகி அம்மா இருப்பாங்க. நம்பி வராகி அம்மாவை யாரெல்லாம் கும்பிடுகிறார்களோ அவங்களுக்கெல்லாம் வராகி அம்மா கேட்டதை கேட்ட வர மட்டும் இல்லை, உங்கள் பக்கத்தில் ஒரு பாதுகாவலாக இருப்பாங்க. வராகி கும்பிட்றவங்களையும் வாதிடாதேன்னு சொல்லுவாங்க. வராகி அம்மா கிட்ட யார் கும்பிடுறாங்களோ அவங்க கிட்ட வாதம் செய்யாதேன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வராகி அம்மா அவங்க பக்கத்தில் இருந்து காப்பாற்றுவாங்கன்னு சொல்லுவாங்க. மகாவராகி டிவி சேனலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வராகி ஆத்ம ஞான தூய்மை பீடத்தின் மூலமாக அம்மா எவ்வளோ விதமான அற்புதங்கள்லாம் நிகழ்த்தியிருக்காங்கன்ற பல பதிவுகளை பார்க்கலாம். ஏன்னா இது வரைக்கும் யாருக்கும் ஒரு விக்கிரகமோ விளக்கோ கொடுத்தது கிடையாது. உலகத்தில் இருக்க மக்கள் பல்வேறு கடைகளில் தான் வாங்கியிருக்காங்க. ஆனால் இந்த ஸ்ரீ வராகி ஆத்ம ஞான தூய்மை பீடத்தை பார்க்க அத்தனை பேர் வீட்லேயும் அம்மா விளக்குலையும் விக்கிரக ரூபத்துலேயும் வந்திருக்காங்க. இந்த அம்மா நடத்துகிற அதிசயத்தை காகவே பல சேனல் வந்து படம் எடுத்து காட்டிருக்கு. அவங்கவுங்க வீட்லேயும் வராகி அம்மா வந்தது தனித்தனி சேனலை கொண்டு போகிற அளவிற்கு இவ்வளோ பெரிய ஒரு சிறப்பானது வந்து அந்த வராகி அம்மாவுடைய அருளால் கிடச்சிருக்கு. எனக்கு பல்லூர் வராகி அம்மா மூலமாக தான் இந்த வராகி அம்மாவோட அருள் கடாட்சம் கிடைச்சது. அங்கே தான் எனக்கு உன் குண்டலிபுர வாசினி சண்டமுண்ட விநாசினி பண்டித்து சிரோன்மணி ஸ்ரீ வராகி நமஸ்துதே அஷ்டலட்சுமி சுரூபிணி அஷ்டதாரித்தி நாசினி இஷ்ட காமப்பிரதானி ஸ்ரீ வராகி நமஸ்துதே லூம் வராகி லூம் உன்மத்த பைரவி பாதுகாப்பியம் நமக என்ற கருவறையில் அந்த மந்திரம் அந்த திருவுருவ படத்தில் கிடைச்சது. பஞ்சமுக விளக்கேற்றிட்டு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, பௌர்ணமி, வளர்வீர பஞ்சமி, தேய்பிர பஞ்சமியில் 5 முக குத்து விளக்கு ஏற்றிட்டு வராகி அம்மாவை நம்பி கும்பிடுங்க. பஞ்சமி நாயகி வராகி அம்மாவை பற்றி பல பதிவுகள் மகாவராகி சேனலில் இருக்குது. அஸ்ட்ரோமன் தேடையில் இருக்கின்ற மக்களை அனைவரையும் ஸ்ரீ தர்மசாஸ்திர ஐயனார் திருக்கோயிலுக்கு திரு காமி சிவாச்சாரியார் மூலமாகவும் திரு கண்ணன் சிவாச்சாரியார் மூலமாகவும் இந்த கோயிலை வழிநடத்துகின்ற அந்த அருள் உள்ளங்கள் மூலமாக உங்களை வரவேற்பது பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். சென்னை வலசரவாக்கத்தில் காந்தி ரோடில் ஆழ்வார் திருநகை இந்த கோயில் இருக்கின்றது. இந்த கோயிலில் வந்து கீர்த்தியும் பெரிது, மூர்த்தியும் தெரியுது. உள்ள நுழைஞ்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா துர்கை சித்திரம், அதற்கடுத்து குருசாமியும், அதுக்கடுத்து அவர்கள் தோன்றிய அந்த வம்சத்தை சேர்ந்தவர்களும் ஐக்கியமாகி இந்த கோயிலை வந்து அப்படி நடத்திட்டு வராங்க.